ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு குழம்பு நிறைய போடு நல்லெண்ணெயில் முட்டைலாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட இந்த இது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி மாதிரி பண்ணுறது எப்படி பண்ணுறான்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் கடுகு, இதெல்லாம் மிக்சியில் ட்ரையாக அடிக்கணும். ட்ரையாக அடித்தக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அடிச்சிடலாம். ரொம்ப வலுவலுன்னு அடிக்கணும்லாம் தேவையில்லை, தண்ணி ரொம்ப ஊற்றணும்னு தேவையில்லை. 200 கிராம் பூடு நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கலாம். 2 வாழைக்கருவாடு நான் எடுத்திருக்கேன். ஒரு 5 பீஸாக கட் பண்ண வாழைக்கருவாடு. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கருவாடை போடணும். கருவாடை போட்டு லைட்டாக மசிஞ்சு கொஞ்சம் வெந்து வரும். அப்போ பூடை ஆட் பண்ணலாம். பூடை போட்டக்கப்புறத்துலேருந்து சிம்மில் தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கருவாடு லைட்டாக வெந்து லைட்டாக மசிச்சு விடுற வரைக்கும் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். மசிச்சு விட்டக்கப்புறம் கொஞ்சம் வெந்தக்கப்புறம் நீங்கள் பூடை ஆட் பண்ணிடலாம். பூடு வந்து போட்டக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக பிரட்டி விட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம போடுறத போடணும். அந்த அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். சீரகம், கசகசா, மிளகு, கடுகு போட்டு அரைச்ச மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவையில்லை, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். அதனால் இந்த குழம்புக்கு உப்பு போடவே தேவையில்லை. கருவாடு குழம்புக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சோண்டு புளியை ஆட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளியை ஊற வச்சுக்கோங்க. அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா, உப்பு, உரப்பு, புளிப்பு அதெல்லாம். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் விட்டக்கப்புறம் இப்போ முட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் விட்டக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை முட்டை வேணுமோ ஒரு 5-6 முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் சிம்மில் விசில் போடாமல் சும்மா மூடி ஒரு 7 நிமிஷம் விட்டிங்கன்னா, சிம்மில் விட்டிங்கன்னா அந்த முட்டை நல்லா வெந்துடும். ஏற்கனவே ஒரு விசில் விட்டோம், பூடும் நல்லா வெந்து தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முக்கியமாக டெலிவரிக்கு அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி வந்து ஃபீட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கருவாடு குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. வாழை கருவாடு, பால் சுறா கருவாடு, நெத்திலி கருவாடு இதிலெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மம்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.